அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபேஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். வீடு ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நிறைவாக இருந்தது. ஆனால் என்ன கொஞ்சம் பேருக்கு சொல்லாமல் விட்டுட்டேன், அது என்னோடய மிஸ்டேக் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு கிஃப்ட்லாம் வந்துச்சுல, அதெல்லாம் இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த குட்டீஸ்லாம் வந்து எப்போ கிஃப்ட்டை அன்பாக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் காலையிலேயே இந்த பிள்ளைங்க கூட என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தஸ்தீமுக்கும் சுஹைனாவுக்கும் சண்டைங்க. அதனால் தஸ்தீம் வந்து கோச்சிட்டு படுத்துருக்குறாரு. அவங்க 2 பேரையும் இங்கே சமாதானம் தான் படுத்திகிட்ருக்கேன். சரி, சமாதானம் படுத்திட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு கிஃப்ட்டை அன்பாக்ஸ் பண்ணலாம். தஸ்தீம் நீனு இங்கே வா, எனக்கு வீடியோவில் தெரியவே இல்லை, இப்படி போய் பண்ணு. ஒரு வழியாக 2 பேரையும் சமாதானப்படுத்தியாச்சு. அதாவது இந்த குட்டீஸ்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா அந்த சமாதானப்படுத்துகிறதே பெரிய வேலையாக இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு கிஃப்டெல்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த கிஃப்ட் வந்து என்னோட மாமி பொண்ணு தான் வாங்கி கொடுத்துருக்குறா. இது வந்து என் பர்த்டேக்கு கொடுக்குற கிஃப்ட் தான். அதாவது லாஸ்ட் மந்த் என்னோட பர்த்டே டிசம்பரில், அப்போதைக்கு நான் மலேசியாவில் இருந்தேன் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து வாங்கி கொடுத்துருக்குறா. ஆனால் வீடு பால் காய்ச்சறதுக்கு வேறு கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன். அதுதான் தெரியல. பிடிக்கும் பிடிக்கும் அதுதான் தெரியல. பிடிக்கும் சொல்ல அவங்க காப்பி விட மாட்டாங்க. இல்ல இல்ல இப்பதான் என்ன சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சறதுக்கு வந்த கிஃப்ட்டு தான். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் கெஸ் பண்றேன். ஜக்கு மா சொன்னேன்னா மா இல்லம்மா நான் சொன்னேன்னா பிராண்ட் பேர் சொல்லு. பிரஸ்டீஜ் கீழ தான் போட்டுருக்கேன். அவனோ சொன்னா இது என்ன என் ட்ரீம்ல பார்த்தேன். இது தேவைப்படுற ஆமாமா அதுதான் ஆச்சு. அப்பெல்லாம் போயிருந்தோம்ல, அப்ப பூமி கேட்டால அதுதான் மூடி. இது வந்து இப்படி இருக்கு. அது வந்து ஒரு மாதிரி கெட்டில் மாதிரி இருக்கு. நானா கிளாஸ் ஜக்குன்னு நான் நினைச்சேன். இதை போட்டு வச்சிடலாம் நாளைக்கெல்லாம். ஸோ அடுத்து வந்திருக்கிற கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டில் தான். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒன்று தான். நெக்ஸ்ட்டு அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாம். அடுத்து இந்த கிஃப்ட் தான் வந்திருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தாலே தெரியும். இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் தான் வந்து வந்திருக்கு. இண்டக்ஷன் ஸ்டவ் தான் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இப்போதைக்கு நமக்கு கண்டிப்பாக வீட்டில் தேவைப்படுது. ஏன் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து இப்போ தேவைப்படுற கிஃப்ட் அப்படின்னு சொன்னேன்னா, ஏற்கனவே இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து இப்போயோ அப்போயோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்கு. ஏன்னா வந்து சரியாக ஒர்க் பண்ண மாட்டேங்குது. இப்போ புது இண்டக்ஷன் ஸ்டவ்வே வந்துருச்சு. அது வந்து ரொம்ப வருஷமாக ஆகுது எங்கள் அம்மா வாங்கி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு வந்து வந்திருக்கு. இது வேலை செய்ய மாட்டேங்குது.
தமிழா மிக்ஸ்டு ஃப்ரேம்ஸ் யூடியூப் தெரியாது. ஸோ அடுத்த gift பிரிக்கிறதுக்குள்ளே கெஸ்ட்டு வந்துட்டாங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே தான் இந்த gift வந்து பிரிச்சிட்ருக்குறோம். பிள்ளைங்க பாருங்கள் எவ்வளோ அவசரமாக பிரிச்சிட்ருக்குறாங்கன்னு. ஆக்சுவலாக இதில் வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. யாராவது ஒருத்தவங்க பிக்கலாம். அதான் இப்போ நான் நெக்ஸ்ட்டு அடுத்து வந்திருக்கிற கிஃப்ட் வந்து இந்த வால் கிளாக் தான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த கிஃப்ட் வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, ஜஸ்னி அவங்க பேர். நெக்ஸ்ட்டு அடுத்த கிஃப்ட் இந்த கிட்ஸ் எல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்களேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது யார் வாங்கி கொடுத்தா அப்படிங்கிறதையும் வந்து காமிக்கிறேன். அதில் பேர் போட்டிருக்கு பாருங்கள். இவங்க தான் இதை வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. டெய்லி இட்லி பராட்டா சுட்டு வைப்பீங்களாம். அப்படியே சொல்கிறேன். எனக்கே பயமா இருக்கே. நைஸ் கலர். வச்சிருவோம்டா. என்னால் திரும்பி இப்பெல்லாம் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியாது. வெயிட் நல்லா இருக்கு ஹாட் பாக்ஸ். நல்லா தெரியுது. எங்கடா போற? திருப்பி வாவ். இது எஸ் 3 சைஸ் இருக்கு. ஒன்னு அடுத்து வந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் பாக்ஸ் தான். இது வந்து 3 சைஸில் இருக்குது. கலர் வந்து உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச கலர்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் அடுத்த கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த கிஃப்ட் யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீரின் ராம்நாட், ஷீரின் அக்கா தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்திருக்கிற கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் ஒரு சில்வர் ஹாட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 கிஃப்ட் வந்து பிரிச்சிருந்தேன். அது வந்து நான் வீடியோ எடுக்கவே இல்லை. அந்த கிஃப்ட்டுமே ஹாட் பாக்ஸ் தான். அதான் பிள்ளைங்க வரிசையாக என்ன ஹாட் பாக்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இதுலேயே நேம் போட்டிருக்கு சிக்கந்தர் அனிஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் இந்த கிஃப்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். மாமிட்ட திட்டு வாங்க போறான் ஒருத்தன். பிரிக்கிறியா என்ன? அம்மாட்ட கேளு. அம்மா கூப்பிடு. நாங்க பசங்களை பிக்க போறோம். அடுத்த கிஃப்ட் பிரிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு வேலை வந்துச்சுன்னு நான் கிளம்பி போயிட்டேன். ஸோ இந்த பிள்ளைங்களா தான் அந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க பாருங்கள். ஓப்பன் ஓப்பன் துர்க்க பாரு டேப். மெதுவா என்ன ஹேர் ட்ரையர் அவள நெக்ஸ்ட் வந்திருக்கிற கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர் தான் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த கிஃப்டையும் வந்து பிரிச்சாச்சு. ஓப்பன் பண்ணிட்டாங்க பாருங்கள் பிள்ளைங்க தான் சேர்ந்து. ஓகே
happy Tazim? Happy New Year. Happy New Year. Happy New Year, India. Happy New Year India. Okay, bye bye சொல்லுங்க எல்லாரும். Bye bye. Like, share, subscribe பண்ணிருங்க மறக்காம. ஆமா bye. நெக்ஸ்ட்டு நான் வந்து திரும்பவும் அன்பாக்சிங் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து நான் கொஞ்சம் நேரம் பண்ணுறேன்னுட்டாங்க. அதே மாதிரி வீட்டில் கெஸ்ட்டும் வந்ததுனால நான் அவங்கள கவனிக்கிற டைமில் பிள்ளைங்களாம் அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திரும்ப இப்போ நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த கிஃப்ட் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தது தான். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அதனால் பிள்ளைங்கள்ட்டேருந்து காப்பாற்றி நான் பத்திரமா ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால என்ன இருக்கோ தெரியல, ஏதாவது கிளாஸாக இருந்துச்சுன்னா உடஞ்சிரமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பத்திரமா பார்த்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஹோம் சென்டரில் வாங்கியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட ஸ்டிக்கர் தான் இங்கே வந்து ஒட்டியிருக்கு. சென்னை தானே இது? பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளேயுமே ஏதோ பேக்கிங் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இப்படி தான் இருந்தது. என்னன்னு தெரியல. இதை வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம். பார்த்தா கப்ஸ் மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் 2 சைஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கப்ஸுக்கு அழகா இருக்கலாம். அக்கா அழகா இருக்கு. இதில் வந்து இந்த கப்ஸ் தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் இருக்குது. ஒயிட் கோல்டு, அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஒரு சில்வர் கலர் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வந்து ஒயிட் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் இருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சைஸில் உள்ள கப் வந்து பார்க்கலாம். ஏன்னா இதில் 6 வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருக்கா இந்த கப்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே செட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதில் இருக்கிற பூ வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே தான் இருக்குது. இந்த கப்பில் வந்து 6 கப் இருந்தது, அதே மாதிரி பெரிய கப்பில் வந்து 6 கப் இருக்குது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த காம்பினேஷன் எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடிக்கும், ஒயிட் அண்ட் கோல்டு. அதனால் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வால் கிளாக் தான். பார்க்கவே அழகாக இருக்குது. இதே மாதிரி தான் அந்த பாக்ஸில் இருக்கிற மாதிரியே தான் உள்ளேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கிளாக் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு சிஸ்டர் தான் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஒரு கோல்ட் கலரில் ரொம்பவே நல்லா இருந்தது. வால் கிளாக்லாம் வந்து கண்டிப்பாக நமக்கு எப்போவுமே தேவைப்படும். லைஃப் டைம் நம்ம கூடவே வரோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு வால் கிளாக்லாம் நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வால் கிளாக் வந்து நமக்கு வீட்டுக்கு 2 வந்து கிஃப்ட் வந்திருக்கு. 2மே கோல்ட் கலர் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு இருக்கிற இந்த கிஃப்ட்டு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருந்தாங்களா, அவங்க தான் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இதுவும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் பாக்ஸை பார்த்தா ஒரு ஹாட் பாட் மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பாக்ஸ் வந்து நல்லா ஹெவியாக இருக்கப்பவே நினச்சேன். ஏன்னா பாக்ஸ் உள்ளே இருக்கிறது கண்டிப்பாக இந்த ஹாட் பாக்ஸ் கிடையாது அப்படின்னு. இது உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராஸில் வந்து அஞ்சரை பெட்டி வந்து கிஃப்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே க்யூட்டாக அப்படியே குட்டியாக அழகாக இருக்குது. இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கிற இந்த கண்டெய்னர்ஸ்லாம் இப்படி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர் அடித்தும் கொடுத்துருக்குறாங்க. சைடில் பேர் அடிச்சிருந்தது. அதை நான் வந்து அப்போதைக்கு கவனிக்கல, அதுக்கப்புறமா தான் அதை கவனிச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு சிஸ்டர் கிளாக் வந்து கொடுத்தாங்களா, அவங்களே தான் இந்த கிஃப்ட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃப்ளவர் வேஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை சுற்றி பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபுல்லாகவே வந்து கிளாஸில் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. குட்டி கிளாஸ் பீசஸ் ஒட்டி வச்சு பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதையுமே வந்து அந்த அக்கா தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அந்த ஃப்ளவர் வேஸ் அப்புறம் வந்து கிளாக் வந்து கொடுத்துருந்தாங்களா, அவங்களே தான். இது உள்ளே இன்னொரு பேக்கிங் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இன்னொரு ஃப்ளவர் வேஸ் இருக்குது. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், சுற்றி காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல.
மாஷா அல்லா, உண்மையாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்து ஒரு பெரிய சைஸ் ஒரு பாட் தான். இந்த பாட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரியான கிஃப்ட்ஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த கிஃப்ட்ஸ்லாம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கிஃப்ட் வந்து வந்திருக்கு. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுக்கப்புறம் இருக்கிற கிஃப்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்து கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு டைம் கிடைக்கிறப்போ ஓப்பன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் ஒன்றா எடுத்திருப்பேன், ஒரே நாளில் எடுத்தது கிடையாது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த கிஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க, சில்வர் ஹாட் பாக்ஸ். ஏற்கனவே வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாட் பாக்ஸாக இருந்தது. இது ஒரு மீடியம் சைஸில் வந்து ஹாட் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது அப்படியே நான் எடுத்து வச்சுட போகிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். அடுத்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேக்கிங்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த தசீம் குட்டியை வச்சுட்டு ஒரு கிஃப்ட்டை அன்பாக்ஸ் பண்ணுறது இருக்கே, அவன் அவ்வளோ ஆர்வமாக வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் எப்போவுமே. ஆனால் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான், என்னம்மா எல்லாருமே வந்து ஹாட் பாக்ஸ் பாட் இதே மாதிரியே கொடுக்குறாங்க, எனக்கு யாரும் டாய்ஸ் வாங்கிட்டு வர மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறான். நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கிற இந்த கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட் செட் தான் வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. பாட் செட்னால் ஒரு நான்ஸ்டிக் செட் வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. உண்மையாக வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி செட்டெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வந்து இந்த பாக்ஸில் வந்து இருக்கும். இதே மாதிரி செட் வந்து நான் ஏற்கனவே வந்து மலேசியாவில் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே ஒன்று வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு பெரிய பாட் இருக்கும். நம்ம வந்து ரைஸ் எல்லாம் குக் பண்ணுறதுக்கே நல்லா வசதியாக இருக்கும். அதாவது கீ ரைஸ் அப்புறம் பிரியாணிலாம் வந்து போடுறதுக்கு நல்லாவே வந்து வசதியாக இருக்கும். இதோட அந்த பாட்டோட லிட்டோட மூடிக்குள்ளே அந்த இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஹேண்டில்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை அப்படியே இப்போ பிரிக்க வேணாம், அப்படியே பாக்ஸோடு வச்சுருவோம். ஏன்னா இப்போதைக்கு நான் ஊரில் இருக்கிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணுவேன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா கிச்சன் ஒர்க் வந்து இன்னும் முடியவே இல்லை. கிச்சன் ஒர்க் வந்து இன்னும் நடந்துகிட்ருக்கிறதுனால எங்களால் எதுவுமே குக் பண்ண முடியல. நாங்களே வந்து ஏதாவது சமயத்தில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுட்ருக்குறோம். அதாவது லஞ்செல்லாம் பெருசாக குக் பண்ணி சாப்பிட்றது கிடையாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்றோம். லஞ்சுக்கு வந்து ஏதாவது ஆர்டர் பண்ணி தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இல்லைன்னா யாராவது அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா அங்கே கிளம்பி போயிடுறோம். இப்படி தான் எங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. இந்த பாட் வந்து கொஞ்சம் ஆனெல்லாம் செய்கிற மாதிரியான பாட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேன் மாதிரி இருக்கும், நல்லா ஒரு பெரிய சைஸ்லேயே இருக்கும். இந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டிலோடு வரும். அந்த ஹேண்டில் வந்து இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு பாட் இருக்குது பாருங்கள், இதுதான் இருக்கிறதுலே பெரிய பாட். இந்த பாட்டில் வந்து நம்ம பிரியாணி அப்புறம் வந்து கீ ரைஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து வசதியாக இருக்கும். ஸோ இது உள்ளே தான் எல்லா லிட்டுமே வச்சுருக்குறாங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு காமிக்கிறேன். இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து பெரிய பாட். நான் வெளியில் எடுத்து காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும், ஆனால் வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் இது வந்து நல்ல ஒரு பெரிய பாட் தான். இது நல்லா நமக்கு ரைஸ் குக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கடாய். நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேன் தான் இருந்துச்சு. வெளியில் பார்க்குறதுக்கு நான் குட்டி பேன் மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு இந்த பேன் வந்து நல்லாவே பெருசாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆனெல்லாம் வந்து வைக்கிற மாதிரி நல்லா ஒரு பெரிய சைஸாகவே இருந்தது. பார்க்குறதுக்கு வீடியோவில் சின்னதாக தெரியுதா என்னன்னு தெரியல. நான் பாக்ஸை பார்த்தப்பவே சின்னதாக தெரிஞ்சு, ஆனால் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நல்லா ஒரு பெரிய சைஸ்லேயே இருந்தது. நல்லா இருக்கு. நீ குக் பண்ண போறியா இதுல? ஏன் தசீம் எத்தனை யூசல் குக் பண்ணுவ? 30யா?
ஆமா. அப்ப இன்னும் எத்தனை இயர்ஸ் இருக்கு நீ 30 ஆவ? 24. எஸ். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் என்ன வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தவா தான் வந்து கொடுத்துருக்குறாங்க கிஃப்டாக. பார்க்கவே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி தவா தான் நான் தேடிட்டுருக்கேன். ஆனால் மலேசியா எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் கிஃப்டே வந்துட்டதுனால இதை நம்ம வந்து மலேசியாவுக்கு எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். நல்லா ஒரு பெரிய சைஸில் உள்ள தவா தான் இது. நல்லா ஒரு பெரிய தோசையை வந்து இதில் செய்யலாம். ஸோ இந்த தவா வந்து நம்ம மலேசியாவுக்கு தான் எடுத்துகிட்டு போக போகிறோம் இன்ஷா அல்லாஹ். என்னது இது? பெரிய சைஸ் தோசைக்கல். தோசைக்கல் இல்லை, தோசைக்கல். கல்லா? தோசை தவா. தவா. எஸ் தவா. 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 என்ன அது? அது தவா பிடிக்கும். தேங்க் யூ சொல்லு. மா அது தவா பிடிக்கும். தேங்க் யூ மா. சரிம்மா. மா இது திறக்க. மா இதுல என்ன செய்ய போற? தோசை ஆனோ இட்லி பரோட்டா சப்பாத்தி சப்பாத்தி ஷவர்மா. ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிற இந்த கிஃப்ட் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, ப்ரெஷர் குக்கர் தான் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ப்ரெஷர் குக்கர், அதாவது 10 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லாவே ஒரு பெரிய சைஸ். இந்த சைஸில் ப்ரெஷர் குக்கர் என்கிட்ட இல்லை. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவங்க போய் மா க்ளீன் தான் பண்ணற. ஆமாம்மா, ரொம்ப பொறுப்பா இருக்கீங்கம்மா. ஓ தசீம் என்னத்த போட்டா? ஏன் இதுக்கு கிராண்ட் ரிவ்யூ. அடுத்து இந்த வீடியோ போட்டோம்மா, அன்பாக்சிங் வீடியோ. பெரிய குக்கர்மா. இப்போ காமிங்க. இந்த வாலில் மாட்டியிருக்கிற ஆயத் கூட வந்து தாஹிராக்கா தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து அடுத்த கிஃப்ட் வந்து இதுதான். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க. இந்த கிஃப்ட் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமையான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் மட்டும் தனியாக இங்கே ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாங்க நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணதுமே இந்த டீ கப்ஸ் தான் இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இந்த டீ கப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஒயிட் அண்ட் கோல்ட் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு வந்து ஒயிட் அண்ட் கோல்ட் காம்போ பிடிக்கும். என்னோடய டேஸ்ட் தெரிஞ்சு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற கிஃப்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா கிஃப்ட்ஸ் வந்து ஃபேமிலியில் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கி கொடுத்துருந்தா. அப்புறம் என்னோடய மாமி பிள்ளைங்க இந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து சேர்ந்து ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஏசி, சோஃபா, பீரோ, ஹீட்டர், அதுக்கப்புறம் டீ டேபிள், இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து டைனிங் டேபிள், இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஏசி, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஃபேன், அந்த மாதிரி நிறைய கிஃப்ட் வந்து வந்திருந்தது. அதெல்லாம் நான் வீடியோவில் காமிக்கலை. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.